அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அங்கே எழுதிருக்கோம் பார்த்தீங்களா, டிஎன்பிசி குரூப் 2 and 2A ஜென்ரல் இங்கிலீஷ் 2025 புது சிலபஸ் இது. ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பிடிஎஃப்ல ஃபுல்லாகவே கொடுத்துருப்பேன். ஓகேவா, எப்படி படிக்கணும், என்னென்ன டைப்ஸ் இருக்குது, புதுசாக கொடுத்துருக்க டாபிக்லாம் என்னென்ன கவர் பண்ணுது எல்லாமே கொடுத்துருப்பேன். இன்னும் எக்ஸாமுக்கு கரெக்டாக ஒரு 200 நாள் இருக்குது குரூப் 2க்கு. ஸோ இந்த டைம் கண்டிப்பாக ப்ளேஸ் பண்ணியே ஆகணும். அந்த ஒரே காரணத்தால் தான் டேரெக்டாக அடுத்த போர்ட் ப்ரெசன்டேஷனுக்கு வந்தாச்சு. ஓகேங்களா. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன அப்படின்னா, நம்ம தமிழ் பேசுகிறோம் சரிங்களா. இப்போ நான் தமிழ் தான் பேசிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி இங்கிலீஷில் பேசும்போது என்ன ஏரியாவில் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸை மேக் பண்ண முடியும், அதுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அந்த ஹெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும். பார்ட் ஆஃப் ஸ்பீச்சினுடைய பார்ட் ஒரு ஸ்பீச்சை வந்து பார்ட்டாக நம்ம பிரித்தோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு நேம் இருக்குது. அதுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது. ஸோ இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் பார்ட் 1 பார்க்க போகிறோம். ஏன்னா இது ஒரு 2 டிவிஷன் 3 டிவிஷனாக போகும். அட்லீஸ்ட் பார்ட் 3 வரைக்குமாவது போகும். ஏன்னா அவ்வளோ வெரைட்டி டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஓவராலாக பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அடுத்த டைப்ஸை தெரிஞ்சுக்கங்க. அடுத்த ஜென்ரல் இங்கிலீஷில் டிஎன்பிசி எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி 3rd பார்ட் இருக்கும். ஓகேவா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் புதுசாக இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கனால இந்த ஏரியாவிலேருந்து டஃபாகவும் கேட்க முடியும், ஈஸியாகவும் கேட்க முடியும். அது எக்ஸாமை போய் ஃபேஸ் பண்ணி நம்ம உட்காரும் போது தான் தெளிவாக தெரியும் எப்படி கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கிறது. ஆனால் நம்ம டஃப்பாக கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. நவுன், ப்ரோனவுன், வெர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், ப்ரிபோசிஷன், கன்ஜெக்ஷன், இன்டர்ஜெக்ஷன். இந்த 8 பார்ட் தான் ஒரு ஸ்பீச்சில் வருமே. ஒரு ஸ்பீச்சை நம்ம பார்ட்டாக பிரித்தோம்னா அதில் நவுன் இருக்கலாம், ப்ரோனவுன் இருக்கலாம், வெர்ப் இருக்கலாம், அட்ஜெக்டிவ் இருக்கலாம், அட்வர்ப் இருக்கலாம், ப்ரிபோசிஷன் இருக்கலாம், கன்ஜெக்ஷன் இருக்கலாம், இன்டர்ஜெக்ஷன் இருக்கலாம். இது எல்லாமே 8 கம்பல்சரியாக இருக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. ஒரு சென்டென்ஸ் எடுக்கிறோம், வெர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப் இருக்கலாம், இல்லை ப்ரிபோசிஷன், இன்டர்ஜெக்ஷன் இருக்கலாம். அது ஷஃபிள் பண்ணி எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் இந்த 8க்குள்ள தான் வரும். ஒரு பார்ட் ஆஃப் ஸ்பீச் எத்தனை டைப்ஸ் இருக்குது? 8 டைப்ஸ் இருக்குது. அந்த 8 டைப்ஸும் இதுதான். நவுன்னா என்ன, ப்ரோனவுன்னா என்ன, வெர்புனா என்ன, அட்ஜெக்டிவ்னா என்ன, அட்வர்ப்னா என்ன, ப்ரிபோசிஷனா என்ன, கன்ஜெக்ஷனா என்ன, இன்டர்ஜெக்ஷனா என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா. இப்போ ஃபர்ஸ்ட் நவுன்னா என்ன அப்படின்னா, தமிழாக்கம் அப்படியே பண்ணோம்னா பெயர் சொல்லுன்னு அர்த்தம். எதெல்லாம் பேரா வருதோ அது எல்லாமே நவுன் தான். புரிஞ்சுங்களா. எதெல்லாம் நேம். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இதோட பேர் என்ன அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்டை பார்த்து நம்ம கேட்டோம்னா அதுக்கு பேர் இருந்துச்சுன்னா அது எல்லாமே நவுன் தான். ஓகேவா. சரி, அப்ப எதெல்லாம் நவுனா வரும்? ஒரு யாருக்கெல்லாம் பேர் இருக்கும்? நம்ம எல்லாம் மனுஷங்க, நமக்கு ஒரு பேர் இருக்கு. பர்சன்ஸ், பிளேஸ், மதுரை, கோயம்புத்தூர், திங்ஸ், டேபிள், மார்க்கர், இது எல்லாமே என்ன பேர் தான். அடுத்து இந்த ஐடியாங்கிறது என்ன அப்படின்னா, ஐடியா வந்து அது ஒரு விஷுவலா ஒரு ஆப்ஜெக்டா இருக்காது, ஆனா அது நவுனா இருக்கும். இப்ப மீதி 3 சொன்ன பார்த்தீங்களா, அது எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை டிஃபைன் பண்ணிடலாம். பர்சன்னா ஒரு பர்சனை காட்டிடலாம், பிளேஸ்னா அந்த இடத்த காட்டிடலாம், திங்ஸ்னா அந்த பொருளை காட்டிடலாம். ஆனா ஐடியாங்கிறது என்னன்னா கண்ணுக்கு தெரியாது, ஆனா அதுக்கு பேரும் நவுன் தான் இருக்கும். என்னன்னா நாலேஜ்ங்கிறது அறிவு, அது ஒரு நவுன் தான். ஓகேவா. ஸோ நாலேஜ் அப்படிங்கிறது ஒரு நவுன். அதான் எந்த ஐடியாவுடைய பேரா இருந்தாலும் அதுவும் நவுன்ல தான் வரும். இது 3 கண்ணுக்கு தெரிகிற விஷயம், அதனால ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா கண்ணுக்கு தெரியாத ஐடியாவும் என்ன நவுன்ல தான் வரும். புரிஞ்சுக்கலாம். அப்ப நவுனை எப்படி டிஃபைன் பண்ணலாம்? பர்சன், பிளேஸ், திங்க், இது எல்லாத்தோட பேரும் நவுன் தான். ஓகேவா. இது எல்லாத்தோட பேரும் நவுன் தான். அடுத்த ப்ரோனவுன். இந்த நவுனுங்கிற வேர்டு இதுக்குள்ளே வந்திருக்கா? ப்ரோ நவுன், திருப்பி நவுனுங்கிற வேர்டு வந்திருக்கு. ஏன் வந்திருக்கு அப்படின்னா, இதை ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ணாம வேற வேர்டு யூஸ் பண்ணி இந்த நவுனை சொல்றதுக்கு பேர் தான் என்ன ப்ரோனவுன் அர்த்தம். இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா அவாய்ட் நவுன்ஸ். ஒவ்வொரு இடத்துலயும் இப்போ நம்ம ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறோம். இப்போ என் பேர் வந்து ராஜ்குமார்னு வச்சுங்க. மை நேம் இஸ் ராஜ்குமார்னு ஒரு தடவை சொல்லலாம். திரும்ப நான் ஒருத்தர் இன்ட்ரடக்ஷன் பண்றேன். ஹி இஸ் ராஜ்குமார். ராஜ்குமார் இஸ் கம்மிங் ஃப்ரம் திருச்சி. ராஜ்குமார் கம்ப்ளீட்டட் மாஸ்டர் டிகிரி. இப்படி சொல்ல முடியுமா? கன்ஃபார்மா இது பாசிபிள் இல்லை. பேச்சு வழக்கில் இது சரியும் கிடையாது. ஹி இஸ் ராஜ்குமார்னு சொல்லிட்டு திரும்ப என்ன சொல்லலாம்? இவரோட பேர் ராஜ்குமார்னு சொல்லலாம். திரும்ப இவரு இங்க படிக்கிறாரு, இவரு இந்த இடத்துல இருந்து வர்றாரு, அந்த இவருன்னு சொல்றோம்ல அதான் ஹி. புரியுதுங்களா. ஒரே பேரை டைரக்டா ராஜ்குமார் ஒவ்வொரு நான் சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அது சரியாகவும் இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டைம் அந்த நவுனை சொல்லிட்டு அந்த நவுனை பத்தி தான் திரும்பி பேச போறோம்னா திரும்ப அந்த பேரை சொல்லணும்னு அவசியம் கிடையாது.
அப்ப அந்த இடத்துல இட் யூஸ் பண்ணுவோம். இட், ஹி, ஷி, இட் இது எல்லாமே அவள், அவன், இது, அது அப்படிங்கிற மீனிங்ல வந்துடும். அப்ப திரும்ப திரும்ப நம்ம அந்த பேரை சொல்லாம அதுக்கு பதிலா ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்ற வேர்டு தான் என்ன, ப்ரோனவுன். இந்த ப்ரோனவுன்னா என்னங்கிறத அடுத்த பார்ட் 2ல பார்த்துடலாம். ஓகேவா? அடுத்த வெர்பு, ஆக்ஷன், ஸ்டேட். அதாவது என்னன்னா, வெர்புனா பெர்ஃபெக்டா தமிழாக்கம்னா ஒரு செயல், அது கண்டிப்பா ஒரு செயலா தான் இருக்கும். அது ரெண்டு விதத்துல இருக்கும். ஒன்னு ஆக்ஷனா இருக்கும், ரைட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணு நம்ம செய்யற வேலையா இருக்கலாம், அல்லது ஸ்டேட் அப்படின்னா டென்ஸை குறிக்கிறதா இருக்கலாம். இஸ், வாஸ், ஆர், வேர் இது எல்லாமே என்ன, இஸ்னா அது வந்து கிராமட்டிக்கலா ஒரு ஃபங்க்ஷன், அவ்வளவுதான். அது வந்து ஒரு டென்ஸை குறிக்குது, பிரசன்ட் டென்ஸ். ஆனா அதுல ஏதாவது செயல் இருக்கா, கிடையாது. ஸோ அப்ப வெர்புங்கிற விஷயம் வந்து ஆக்ஷனாவும் வரும், ஸ்டேட்டாகவும் வரும். அந்த ஸ்டேட்டுங்கிறதுனா ஸ்டேட் ஆஃப் டென்ஸ், எந்த டென்ஸ் அது குறிக்குது அப்படிங்கிறது. இது ரெண்டுக்குமே பேர் என்னதான், வெர்பு தான். வெர்பை பிரிச்சோம்னா அது ஆக்சுவலி வெர்பு, மாடல் வெர்பு, ரூட் வெர்புன்னு அப்படி போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஓவராலா பார்ட் ஆஃப் ஸ்பீச் என்னங்கிறத பார்க்கணும். அடுத்த அட்வர்ப், இதுலயும் பாருங்களேன், சாரி அட்ஜெக்டிவ் இருக்கு. ஓகே, அட்ஜெக்டிவ் டிஸ்கிரைப் நவுன் அண்ட் ப்ரோனவுன். அட்ஜெக்டிவோட வேலை என்னன்னா, நவுனையோ அல்லது ப்ரோனவுனையோ மேலும் என்ஹான்ஸ் பண்ணி, அதாவது மேலும் அதை சிறப்பூட்டி கூட்டுறது. இப்ப he is a boy அப்படின்னா ஓகே, அவன் ஒரு பையன். பாய்ங்கிறது நவுன் தான், அது ஒரு காமன் நவுன்ல வரும். he is the tallest boyனா ரெண்டு வித்தியாசம் இல்லை. he is a boyங்கும் he is a tallest boyக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அவன் உயரமான பையன், அந்த உயரமான அப்படிங்கிற வார்த்தை என்ன, அட்ஜெக்டிவ். அப்ப கம்பல்சரி நவுனுக்கும் ப்ரோனவுனுக்கும் முன்னாடி தான் அட்ஜெக்டிவ் வரும். அது நவுனையோ அல்லது ப்ரோனவுனையோ தனிமைப்படுத்தி கூடுறதுக்கோ இல்ல மேலும் வந்து சிறப்பான ஒரு ஏதாவது பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கோ இல்ல தனித்துவமா கூப்பிடுறதுக்கோ இந்த அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணப்படும். ஓகேவா? ஓகே, அடுத்த அட்வர்ப். இந்த அட்ஜெக்டிவ் அட்வர்ப் நமக்கு என்ன செய்யும், ஒரு மாதிரி குழப்பிட்டே இருக்கும். அட்ஜெக்டிவ் எது, அட்வர்ப் எதுன்னு சிம்பிளா நான் வச்சுக்க. அட்வர்ப், வெர்ப் வந்துருச்சா, அப்ப இது வெர்பை பத்தி பேசுறது. அட்ஜெக்டிவ்ங்கிறது நவுனை பத்தி பேசுறது. சிம்பிளா எப்படி நான் வச்சுக்க. ஸோ அடுத்த வெர்பு. வெர்பு மேனர், டைம், பிளேஸ், ஃப்ரீக்வன்சி. வெர்புனா ஏற்கனவே என்னன்னு சொல்லிட்டேன், ஆக்ஷன் ஆர் ஸ்டேட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு ஆக்ஷன் நடக்குது, அது எப்படி நடக்குது, மேனரிசம், என்ன டைமிங் நடக்குது, எந்த இடத்தை பொறுத்து நடக்குது, என்ன மாதிரி ஃப்ரீக்வன்சியில் நடக்குது, இதை பத்தி பேசுறதுதான் அட்வர்ப். அப்ப கம்பல்சரி ஒரு வெர்புக்கு முன்னாடி தான் அட்வர்ப் வரும். அந்த ரைட்டிங் அப்படின்னா ஃபாஸ்ட் ரைட்டிங், ஸ்லோ ரைட்டிங். ரைட்டிங் எழுதுறது அது ஒரு வெர்புன்னு இப்ப சொல்லியாச்சு. இப்போ ஃபாஸ்ட் ரைட்டிங் அதை மென்ஷன் பண்ணா ஃபாஸ்ட்ங்கிறது என்ன, அட்வர்ப். ஸோ அந்த ரைட்டிங் எப்படி நடக்குது, என்ன மேனரிசம் நடக்குது அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணி திரும்ப நம்ம சொல்றதுக்கு பேர் தான் என்னதுன்னா அட்வர்ப் அப்படின்னு அர்த்தம். அது வந்து ரைட்டிங்க்கு மட்டும் இல்லை, வெர்பு நிறைய இருக்கு. மேனரிசம், டைம், பிளேஸ், ஃப்ரீக்வன்சி இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதான் அட்வர்ப். ஓகேவா? அடுத்த ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நவுன் அண்ட் அதர் வேர்ட்ஸ். ஒரு நவுனையும் மற்ற வேர்டையும் இணைக்கிற ஒரு வேர்டு தான் அது. அது தனியா மீனிங் கொடுக்குமா பெருசா அப்படின்னு கேட்டா கொடுக்காது. எப்படின்னா இப்போ ஆன் த டேபிள், ஆன் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன் தான், இன் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன் தான், அவுட் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன் தான். தனித்தனியா மீனிங் கொடுக்குது. ஆனா இதெல்லாம் எங்க வரும் அப்படின்னா, நவுனையும் இன்னொரு வேர்டையும் சேர்த்தா ஒரு பொருத்தமான ஒரு சென்டென்ஸை வர வைக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணப்படுறதான் ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் பார்த்தாலே ஒரு 30-40 வேர்டு மெயின் வேர்ட்ஸ் இருக்கு. அது எல்லாமே நம்ம தனியா படிச்சுக்கலாம். இதெல்லாம் ப்ரிப்போசிஷன் அப்படின்ட்டு. ஓகேவா? அடுத்த கன்ஜெக்ஷன். கன்ஜெக்ஷன்ங்கிறது என்னன்னா கனெக்ட் வேர்ட்ஸ், ஃப்ரேஸ், கிளாஸஸ். வேர்ட்ஸ்னா ஒரு தனித்துவமான வேர்ட், ஃப்ரேசஸ்ங்கிறது ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், கிளாஸஸ்ங்கிறது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். அதில் டிபெண்டன்ட், இண்டிபெண்டன்ட் இருக்கும். அதெல்லாம் நம்ம ஃப்ரேஸ் கிளாஸ் படிக்கிறப்ப பார்த்துக்கலாம். பட் ஆனால் கன்ஜெக்ஷனுடைய வேர்டு என்ன அப்படின்னா, வேர்ட் ரெண்டு வேர்டை இணைக்கிற வேர்டா இருக்கும், இல்லை ரெண்டு ஃப்ரேஸை இணைக்கிற வேர்டா இருக்கும், அல்லது ரெண்டு கிளாஸை இணைக்கிற வேர்டா இருக்கும். அப்போ கன்ஜெக்ஷனா என்னங்க, அண்டு, பட்டு இது எல்லாமே என்ன, காம்பவுண்ட். ஒரு சிம்பிள் காம்பவுண்ட் ஒரு ஏரியா படிப்போம். அதில் காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல நடுவில் ரெண்டு வேர்ட்ஸையோ அல்லது ரெண்டு ஃப்ரேஸஸையோ ரெண்டு கிளாஸஸையும் சேர்க்கிற எல்லா வேர்டுமே என்ன, கன்ஜெக்ஷன் வேர்டு தான். ஓகேவா? அடுத்த இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷனுங்கிறது நிறைய புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் மேக்ஸிமம் ஒரு ஸ்டாண்டர்டான புக்கில் கொடுத்துருக்கு இன்டர்ஜெக்ஷனுங்கிறது. இன்டர்ஜெக்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்ட்ராங் எமோஷன்
நம்ம பேசும்போது ஸ்ட்ராங் எமோஷன் சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். என்னன்னா ஆச்சரியக்குறி, எக்ஸ்க்ளமேட்டரி சேனல்ஸ்ல பேசுவோம். என்னன்னா ஓ, அலாஸ், அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஆச்சரியக்குறி. இது எல்லாமே தனியா ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் கொடுக்கறதா. இப்போ ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு வேர்டு யூஸ் பண்றோம். தமிழ்ல பேசும்போது ஐயோ இறந்துட்டாரா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரிதான். ஸோ அலாஸ், ஓ, அந்த எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்ல பயன்படுத்துற எல்லா வேர்டும் இன்டர்ஜெக்ஷன் தான். சிம்பிளா இன்டர்ஜெக்ஷன் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்னா, ஸ்ட்ராங் எமோஷனை காட்டுற எந்த ஒரு வேர்டா இருந்தாலும் அது இன்டர்ஜெக்ஷன் தான். அது ஸ்ட்ராங் எமோஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, பக்கத்துல ஆச்சரியக்குறி இருக்கும், சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்ப பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல வர்ற 8 ஏரியாவை பார்த்தாச்சு. இந்த 8 வேர்ட்ஸ் உள்ளடக்கியதான் ஒரு பார்ட் ஆஃப் ஸ்பீச். புரியுதுங்களா? இந்த 8 வேர்ட்ல எது வேணாலும் சப்ளை வரலாம், ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஓகேவா? சப்ளை வரலாம், நவுன் வரலாம், ப்ரோனவுன் வரலாம், ப்ரிபோசிஷன் வரலாம், கன்ஜெக்ஷன் வரலாம், இன்டர்ஜெக்ஷன், எது வேணாலும் வரலாம். ஆனா ஒரு பார்ட் ஆஃப் ஸ்பீச்னு எடுத்துக்கிட்டா இந்த 8 விஷயம் தான் இருக்கும். இதை இப்போ ஓவரால் நம்ம கிராமட்டிக்கலா பார்ட் ஆஃப் ஸ்பீச் எப்படின்னு படிச்சிட்டோம். ஆனா இதை டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி படிக்கிறது அப்படின்னா, எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படின்னா, ஒரு வேர்டை கொடுத்து இது நவுனா, அட்ஜெக்டிவா, வெர்பா, அட்வர்பா அப்படின்னு கண்டிப்பா கேட்கலாம், கேட்டிருக்காங்க கிராமர்ல. இல்ல அப்படின்னா இன்னொரு ஃபார்மேட் வந்து நம்ம தமிழ்நாடு சமச்சீர் கல்வி புக்ல இருக்கு. என்னன்னா, ஒரு ரூட் வேர்டு இருக்கும், அந்த ரூட் வேர்டை நவுனாவும் மாத்தலாம், அட்ஜெக்டிவாவும் மாத்தலாம், அந்த மாதிரி மாத்துறது இருக்கு இல்லையா, அந்த மாதிரியும் கேட்கலாம். நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, டைரக்டா மாத்துற மாதிரி கொடுத்துருக்கு. இப்போ நம்ம படிச்சது ஓவராலா படிச்சாச்சு. ஆனா நம்ம இதோட சேர்த்து அந்த மாத்துறதையும் கண்டிப்பா படிச்சே ஆகணும். ஒரு ஏன்னா புக்ல ஸ்டாண்டர்டா கொடுத்துருக்கே அதானே, அப்ப அதுல இருந்து கொஸ்டின் வரது நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு நவுன்ல இருந்து இதை அட்ஜெக்டிவா மாத்துங்க, இல்ல நவுன்ல இருந்து இதை வேற ஃபார்முக்கு மாத்துங்க, வேற ஸ்டேட்டுக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இன்னும் கரெக்டா 200 நாள் இருக்கு. ஏற்கனவே நம்ம பிடிஎஃப் மூலியமா எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். சேனல் பாக்குறவங்க தயவு செஞ்சு எல்லா வீடியோவும் பாருங்க, கீழே பிடிஎஃப் இருக்கும். பட் இப்போ போர்ட் பஸ்ல எதுக்குன்னா ஒரு இன்ட்ராக்ஷன் வரணும், டைரக்டா சொல்லும்போது இன்னும் தெளிவா புரியும். ஓகேவா? அதுதான் போர்டில் ப்ரெசென்ட் பண்றது. ஓகேவா? ஸோ இதோட சேர்த்து என்ன பண்ணணும்னா, இப்போ பார்ட் 1 கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. இதுல ஓவராலா பார்ட் 1 அப்படிங்கிற என்ன சொல்லிட்டேன். இப்போ பார்ட் 2ல என்னன்னா, என்னென்னலாம் வெரைட்டிஸ் இருக்கு. இப்போ நவுன் எடுத்துட்டா காமன் இருக்கு, ப்ராப்பர் இருக்கு. இப்போ வெர்பு எடுத்துக்கிட்டா அதுல சப்டிவிஷன் போகும். அந்த சப்டிவிஷன்லாம் என்னென்னு ஓவராலா பார்த்துடலாம். ஓகே, கிராமரா ஸ்ட்ராங்கா இருந்துட்டோம்னா நம்ம கிராமர் பாட்டு டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துருக்க எடுத்து வச்சு நம்ம ஜஸ்ட் டெஸ்ட் போட்டு பார்த்தா போதும், தனியா படிக்கவே தேவையில்லை. ஓகேவா? ஸோ பார்ட் 2ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.